அதாவது எச் ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கு. கம்போடியாவில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் அந்த ஷார்ட் ஃபுல்லாக எடுக்கிறோன்னு சொல்லி இவரை வர வச்சு கடத்தாமலே கொண்டு போய் எங்கிட்ட தூக்கி கடவுள் இல்லை டப்பிங் பேசிட்டான்றார். நான் பேசின டைலாக் வேறு, டப்பிங்கில் மாற்றி எழுதிட்டாங்கன்றார். டப்பிங்கை வந்து அவர் அட்மின் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா விக்ரம் படத்தில் துப்பாக்கியில் கமல் சுட்டு தான் அந்த படம் ஓடிச்சுனால ஒரு பொண்ணெல்லாம் ஒருத்தன் கொல்றான்னு சொல்லி எல்லாம் முன்னாடியெல்லாம் கிழிச்சு விட்ருக்காங்க. ஐயோ கேவலமாக இருக்கு. ஸோ வந்து முருகனை காப்பாற்ற போகிறேன்னு இவங்க மஜா பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வச்சு. டைலாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்ந்த கருத்துக்களுடையதாக இருக்குது. வன்மத்தை கக்கியிருக்காரு. இதுதான் அவதார். அவதாரம்னா என்ன தமிழில்? அவதாரம். அவதாரம் எப்படி ஒரு கிராஃபிக்ஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இயற்கையாகவே பிறந்தவர் இவர் கிராஃபிக்ஸ் மாதிரியே இவர் பிறவியே கிராஃபிக்ஸ் பிறவி தானே. இப்போ இவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருவாங்க. அது இருக்குது, ஏற்கனவே இருக்குது தனியாக இருக்குது. பட் இருந்தாலும் விமர்சனம் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒட்ட வெயிலில் கொட்டி மலையில் நிற்க வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காங்க. இப்போ வேறு ஷாட் எடுத்தால் கூட அண்ணன் கூட 4 பேர் கைத்தாங்களா கூப்பிட்டு போங்கன்னு போகலாம். தனியாக ஆமாம், தனியாக ட்ரோன் ஷாட்னப்போ 4 பேர் விழுந்துருவாங்கல்ல, அதில் இவர் தானே ஹீரோ அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி கொண்டு போய் மொட்டை மலையை நிறுத்துருக்காங்க. குரங்குறம் கிடச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த பிரச்சனை இருக்குது. நீ யாரா அவன் தனியாக ஒருத்தர் நிற்கிறான் மலையிலன்னு சொல்லும்போது நீங்கள் குரங்கு வந்து படியில் ஏறும்போது கூட வாழை வச்சுட்டீங்கன்னா பையை பிடிக்கி திண்டு போயிடும். தனியாக மொட்டை மலையில் ஒருத்தன் வந்து கையை தூக்கிட்டு இப்படி நிற்கிறான், மேலே வேற அப்படிங்கும்போது இல்லை எவ்வளோ ரிஸ்க். நீங்கள் சண்டை போட்டால் மட்டும்தான் ரிஸ்க்கு கிடையாது, இந்த மாதிரி ஷாட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஸோ இவ்வளோ ரிஸ்கி ஷாட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, எவனோ ஒருத்தன் ஏதாவது ஒரு கொடூரமானவன் என்ன பண்ணியிருக்கான், ஷூட்டிங் மத்தியானம் ஷூட்டிங் முடிஞ்சு லஞ்சு டைமில் அந்த மாட்டு பிரியாணி வாங்கி வச்சாங்க ஷூட்டிங்கு, அதை எடுத்து தயிர் சாதத்தை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு மாற்றி வச்சுருந்தேன். இந்த நபர் பிரிச்சிருக்காரு. என்னடான்னா ஒன்றும் சொல்லவே முடியாது, ஏன்னா ஷூட்டிங்கு எல்லாம் கேட்பாங்க நீங்கள் எதுக்கு இப்போ தெரியாமல் பிரிச்சிங்கன்னு வாங்க. ஏன்னா அவங்க ஆள் படம், அவங்க படத்தில் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு தம்பி இது என்ன இங்கே இருக்குன்னு இருக்காரு, எதுன்னு இருக்கேன் லென்ஸ் இன்ஸ் இங்கே வச்சிங்களா பாருங்கடான்னு, இது தம்பின்னு எது வாங்க தம்பி இங்கே என்ன வச்சுருக்கீங்க பாருங்கள், இதை வச்சு இங்கே கடைசியில் பார்த்தா மாட்டு பிரியாணி. அப்புறம் கை தாங்கலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது அண்ணன் முன்னாடி கொண்டு போய் இதை வச்சிட்டிங்களா. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால தான் மேக்கிங் ஷாட்ஸை வந்து ரைட்ஸ் வாங்கலான்னு பார்க்குறேன். ரைட்ஸ் ஓகே கேட்கலாம். நான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாக்கி சான் படத்தில் லாஸ்ட் கொஞ்சம் போடுவாங்க, நம்ம இது 12 நிமிஷமாக கட் பண்ணி போடலாம், ஒரு வருஷத்துக்கு பயங்கர ரீச் ஆகும். எடுத்து வேணால் பிரிச்சுக்கோமா 2 பேரும், என்ன 2ஆ பிரிச்சு ஆல்ரெடி தான் பிரிச்சு இல்லை பிரித்து உங்கள் சேனலில் 10 நாள் போடுங்க, நான் போடுறேன். திங்கள் புதன் வெள்ளி நம்ம சேனலில், செவ்வாய் வியாழன் ஞாயிறு உங்கள் சேனல். ஓகேண்ணே பேசுவோம். அந்த சனிக்கிழமை 2 பேரும் சேர்ந்து தமிழ் குரல் பாவம் அவங்களுக்கு திரைக்குறள் மட்டும் சம்பாரிச்சா பார்த்தா, தமிழ் குரலுக்குன்னா ஒரு நாள் ஒரு வீடியோ தமிழ் குரல் நிறையா நல்ல மேக்கிங் ஷாட்ஸ். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி படங்களை எடுக்கிறாருல, இப்போ வந்து மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடும்ல, சென்சார்லாம் தேவையில்ல, என்ன வேணாலும் சொல்லலாம். அதாவது இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்வாங்கல்ல, இந்த கருத்து சுதந்திரம் நம்ம நினைக்கிறத சொல்கிறது, தப்பான வார்த்தைகள் சொல்கிறது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ உலகிட்டு இருக்கப்போ. அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் இல்லை, யூடியூப்பில் வேறு சில இதில் இதை அடித்தாங்கன்னா தூக்கிடுவாங்க. ரத்தம்லாம் காட்டியிருக்காங்க, வெட்டுற சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் யூடியூப் வயலண்ட்டு, யூடியூப் கண்டென்ட் வயலண்ட் ஆயிரும், அது தூக்கிடுவாங்க. இதில் இன்னொரு நான் இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். என்னன்னா, அதாவது எச் ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ திரைத்துறைக்கு வந்துட்டார். அரசியலில் இருக்கும்போது இவருக்குன்னு பாதுகாப்பு எல்லாமே இருந்துச்சு. ஆமாம், திரைத்துறைக்கு வந்துட்டார். திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது மலையோ இதை கடலை பற்றி படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு ஷாட் இருக்குது, மலேசியாவில் ஒரு கோயில் இருக்குது, கம்போடியாவில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் அந்த ஷாட் ஃபுல்லாக எடுக்கிறோன்னு சொல்லி இவரை வர வச்சு கடத்தாமலே கொண்டு போய் எங்கிட்ட தூக்கி கடலில் என்ன உயிருக்கு ஆபத்து. இல்லைண்ணே, படம் எடுக்கிறேன்னு கால்ஷீட்லாம் வாங்கி அட்வான்ஸ்லாம் கொடுத்து கந்தன் மலை எடுக்கிறதுனால மலை மேலே நிற்க வச்சு ட்ரோன், இதனால திருப்புறவன்றான் காப்பாற்றிடுவேன். ஆமாம், இப்போ அதே வந்து பார்க்கடலை பற்றி எடுக்கிறோன்னு சொல்லி பசிபிக் ஓஷனில் இறக்கி ட்ரோன் ஷாட் என்ன ஆகும்? இங்கே தான் இவர் இருக்காருன்னு சொல்லி பரசுராமன் பால் கடைஞ்சார்ல அந்த இது, அதை இப்போ நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் எங்கேயா கடலில் தள்ளி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
அதில் அவர் ஒன்றும் வர பாதுகாப்பாக முடியாது. இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவர் அரசியலில் இருந்தார், அப்பப்போ ஒரு கமெண்ட் சொன்னார், எதிர்த்தாரு, அதிலே இருந்திருக்கலாம். இது மாதிரி திரைத்துறைக்கு வரும்போதெல்லாம் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. எப்பெல்லாம் பொதுவாக வந்து மக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி, அதாவது அரசியல் விஷயங்கள் மட்டுமே படிக்கக்கூடியவங்க இல்லாமல், திரைப்படங்கள் பார்க்கக்கூடியவங்க மட்டுமே இல்லாமல், திரைப்படங்கள் பார்க்குறோம், அரசியல் பார்க்கணும், ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம், வெகுஜன மக்களும் எல்லாரும் சேர்ந்து பார்க்குற இடத்துக்கு வரும்போது பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் இதை தவிர்த்துருக்கலாம். சார் நல்லா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு 4-5 கமெண்ட்டை போட்டு இதே அட்மின் தான் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு இதில் டப்பிங் பேசுகிறேன் பேசிட்டான்றார். இல்லை நான் பேசுகிற டைலாக் வேறு, டப்பிங்கில் மாற்றி எழுதிட்டாங்கன்றார். டப்பிங்கை வந்து அவர் அட்மின் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. எப்படியும் ஒரு கடத்திட்டு போயிடாமல் வாழ்க்கையிலே அவன் அட்மின் வந்திருப்பான். ஆமாம், அருவா சம்பளம் இல்லை, என் பேரை போட்டு போட்டு ஓடி போயிடுற நீ, எதை எடுத்தாலும் அட்மின் பண்ணான்னு இந்த மாதிரி இருக்குது. டைலாக்லாம் பவர்ஃபுல்லாக பேசியிருக்காரு. அருவாள் எடுத்து வெட்டியிருக்காரு, துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்காரு. ஆமாம், இன்னும் இந்த துப்பாக்கி எடுத்து சுடுற கலாச்சாரம், அது இந்த துப்பாக்கி பெரிய நாட்டு துப்பாக்கி, நாட்டு துப்பாக்கி, அதை வச்சு இதோட ஒளிஞ்சு போடா அப்படின்னு ஒரு டைலாக் அப்படி சுட்டிருக்காரு. வேற லெவலில் இருந்திருக்கு. எனக்கே அதாவது ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா விக்ரம் படத்தில் துப்பாக்கியில் கமல் சுட்டு தான் அந்த படம் ஓடிச்சுனால துப்பாக்கியும் கொடுத்துருக்காங்க. ரூரலில் ஓடணுன்றக்கா அருவாலை கொடுத்துருக்காங்க, ஃபைட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு காதல் கதையை தனியாக வச்சுருக்காங்க ஒரு பொண்ணு. அப்புறம் செக்ஸி சீனு, ஒரு பொண்ணெல்லாம் ஒருத்தன் கொல்றான்னு சொல்லி எல்லாம் முன்னாடியெல்லாம் கிழிச்சு விட்ருக்காங்க. ஐயோ, கேவலமாக இருக்கு. இவங்களோட வக்கரம் பூரா அந்த படத்தில் தெரியுது அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து முருகனை காப்பாற்ற போகிறேன்னு இவங்க மஜா பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா இதில் பலிகடாவாக அவர் ஆக்கிட்டாங்களேங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. வயசான காலத்தில் இதான் இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவரே உட்கார வச்சுட்டு டைலாக் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டைலாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்ந்த கருத்துக்களுடையதாக இருக்குது. வன்மத்தை கக்கியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்காரு, வன்மத்தை கக்கியிருக்காரு. அதுதான் அவர் எதிர்ப்பு அவருக்கு ஏற்கனவே பூராமே எதிர்ப்பு தான். இனி எதிர்க்கிறதுக்கு எவனுமே கிடையாது, எல்லாமே எதிராளி தான். இதில் வந்து எதிராளிகளுக்கு தீனி போட்ட மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த படத்தை பற்றி நிறையா பார்ப்போம், பேசுவோம். இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் அவதார் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு பக்கம் கந்தன். இதுதான் அவதார். அவதாரம்னா என்ன தமிழில்? அவதாரம் புதிய அவதாரம் எடுத்துருக்கிறார். அவதார் எப்படி ஒரு கிராஃபிக்ஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இயற்கையாகவே பிறந்தவர் இவர், புரியுதா? அவதார் பண்ணி அது வந்து நீங்கள் அது கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும் கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இவர் கிராஃபிக்ஸ் மாதிரியே இவர் பிறவியே கிராஃபிக்ஸ் பிறவி தானே, அதே மாதிரியே இருக்கார். சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கார், புரியுதா? கேரளாவில் செய்வனை வைக்கிறவங்களாம் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க வெள்ளை கலரில். அந்த மாதிரியே அதில் ஒரு நபர் இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லலை, பார்த்தவங்க சொல்கிறாங்க, படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. நம்ம சொல்ல நல்ல விஷயம். சூனியம் வச்சுப்போம்னா இவரை கூட்டு போய் உட்கார வச்சிங்கன்னா செய்வனை செஞ்சிடலான்றாங்க. ஏவல் பொம்மை மாதிரியே இருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு கருத்தை, அவர் பார்வையாளர்கள் ரசிகர்கள் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அஜித் ரசிகர் விஜய் பிடிக்காது, விஜய் ரசிகர் அஜித் பிடிக்காது. இப்போ இவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருவாங்க. அது இருக்குது, ஏற்கனவே இருக்குது தனியாக இருக்குது. பட் இருந்தாலும் விமர்சனம் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரியா இருக்காரு. இல்லை, நான் வந்து இன்றைக்கி தான் வந்து ஜனநாயகன் 9ஆம் தேதி வருது, அது எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் பயப்படுறாங்க. ஜனநாயகன் என்ன மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் படமாக இருக்க போகுது. ஏன்னா படம் வந்து ஃபுல் நீளமான படமாக, ஆக்சுவலாக 3 மணி நேரம் 6 நிமிஷம் இருக்குதான் சென்சார் போர்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கட் பண்ணுறாங்களா இல்லையா, முழுசாக வர்றாங்களா, என்ன படம், இதில் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ நேரம் பார்க்க போகலாம். அந்த காலத்துலனா இவங்க கட் பண்ணுவாங்க, இப்போ ஆப்ரேட்டரை கட் பண்ணி எழுச்சிடுவாங்க. 3 மணி நேரம் ஆச்சுன்னா 1/2 மணி நேரம் வெட்டிடுவாங்க, கேட்க முடியாது. இப்போ இதில் க்யூப்பில் வெட்ட முடியுமான்னு தெரியல, அதான் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்துட்டு வீட்டில் போய் துவைச்சி வச்சு போட வேலை இருந்துச்சுன்னா காயையே போட்டு வந்தாலும் படம் ஓடிட்டு இருக்கும். ஃபைனல் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். 3.5 மணி நேரம் இருக்கும்போது செம்ம அந்த மாதிரி. ஓகே, பட் பரவாயில்ல. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த படம் சீரும் சிறப்பாக அது யூடியூப்லேயே வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணிக்காங்க பாருங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய அறிவு, நாலேஜ். அண்ணே, திரைப்படம்னா வெள்ளிக்கிழமை தான் வரணும். அப்படியா? யூடியூப்பில் வந்தாலுமா? அது வரலாம் எல்லாமே நம்ம நல்லா நடிச்சிருக்காரு அவர். நம்ம டிவிக்கு போட்டு வைக்கிறது இல்லையா? ஆமாம், நல்லா இருக்கணும்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் காருக்கு மாலை போடுறது இல்லையா? அன்றைக்கி மட்டும் தான் காரை கழுவுவாங்க, மாலை போட. மற்ற நாளில் அந்த காரை யாரும் சேர்ந்த மாட்டாங்க. அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும்.
யூடியூபும் நம்ம வீட்டில் ஒரு அங்கம். கந்தன் மலைன்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம். ஆமாம். ஸோ அந்த வரலாறு சிறப்புமிக்க படத்தை பற்றி நீங்கள் நம்ம நிறைய நேரம் பேசியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தகவலை கொடுத்துருந்தீங்க. விரைவில் ஒரு மாபெரும் நடிகராக அவர் வருவதற்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து தூக்கிட்டு போயிடாமல் இருக்கணும். நான் அதை தான் இப்போ யோசிக்கிறேன். மலேசியாவில் ஷூட்டிங், அங்கே ஷூட்டிங்னா வந்துடுவார், கடத்த வேணாம், அப்படியே அங்கேயே தூக்கிட்டு போயிட்டான்னு வைங்க. கம்போடியாவில் தூக்கிட்டு போய் கண்டுபிடிக்கவே முடியாது. அங்கே ஒரு பாட்டு வச்சுருக்கோம், டான்ஸ் வச்சுருக்கோம், அங்கே ஒரு கோயில் இருக்குது. இவர் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளது. அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. இதே ஆர்வத்தை தூண்டும்பாரு. கம்போடியாவில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. இதே பிரச்சனை தான் இருக்குண்ணே, வாங்கினே நீங்கள் தானே வரணும்னு கூப்பிட்டானே வந்துடுவார். அங்கே அவங்க கம்போடியாக்காரங்க ரொம்ப மோசமானவங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கோம், அநேகமாக அந்த வீடியோ அவர் பார்ப்பாரு. அண்ணன் வந்து இனிமேல் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான படங்கள்லாம் வேற நாட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது. அப்போ அது உயிருக்கு பாதுகாப்பு. ஆமாம், வீட்டில் இருங்க, நல்லா சாப்பிட்டு. அடுத்து வந்து கந்தன் மலை, அடுத்து வந்து இந்த மலைன்னு இருக்கு, இது இப்போ மருதமலை. மருதமலை இருக்க டைட்டிலில் படம் வந்துச்சு. கோவை மலைன்னு ஏதாவது பேரை மாற்றி வச்சு அந்த மலை. சேலத்தில் ஒன்று இருக்குது, புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிடும், நல்ல பெரிய மலை. இப்படி இங்கே லோக்கலில் சுற்றினார்னா அவர் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது. வெளிநாடு போயிட வேணான்றது தான் நம்ம கேட்குறோம். அதனால் எங்கேயும் போயிடாதீங்க, கவலையே படாதீங்க, நடிங்க. ஆமாம், எல்லாம் அல்ல அந்த தமிழ் கடவுள் முருகர் வந்து நம்ம அனைவரையும் காப்பாற்றுவார். நீங்கள் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது. ஆமாம், அதனால் அவர் காப்பாற்றுவார். அதான் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குல்ல. கடவுள் தான் நம்மளை காப்பாற்றும், கடவுளை நாம காப்பாற்றுற மாதிரி இருக்கு. நாம காப்பாற்ற முடியாது. எங்கள் அண்ணன், எங்கள் ராஜா அண்ணன் காப்பாற்று. எல்லாரும் நீங்கள்லாம் அவங்க காப்பாற்ற முடியாது. நீங்கள் நான்லாம், நீங்கள் முருகனை வழிபடலாம், முருகன் அவரை வழிபடுற மாதிரி அவர் வந்து முருகனை காப்பாற்றுவார். அப்பா நீ மேலே விளக்கு இது ஏற்றுப்பா, தீபத்தை, என்னப்பா இது அப்படின்னு முருகன் சொல்லி அவர் வர்றாரு. முருகன் பார்ப்பார் அப்படியே, டேய் என்ன வேலை காட்டுறீங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி. அதான் நேரில் வந்து யாரும் கேட்க மாட்டாருங்கிறதுனால என்ன வேணாலும் பேசிக்கலான்ற மாதிரி பண்ணுறாங்க. வருத்தத்துக்குரிய விஷயம். இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த படம் எவ்வளோ தூரம் யூடியூப்பில் ஓடுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.